ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ நோட்டீஸ் போல இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சில அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அதே போல் சில விஷயங்களையுமே மாற்றிருக்காங்க. இதை பற்றி ஏ டு இசட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறாங்க. அதே போல் ஓல்டு விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது ஏன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கூப்பனோடைய அமௌண்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, இதை பற்றி ஏ டு இசட்டுங்க நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து இந்த சில விஷயங்களை மாற்றிருக்கான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த இப்போ ஒரு கோர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், மார்க்கெட்டிங் டீமோ இல்லைனா வந்து ஒரு எலைட் லேர்னரோ சரிங்களா, ப்ரொமோஷன் இருந்து சேல்ஸ் டீம் வரவங்க இல்லை சேல்ஸ் டீம் இருந்து பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்குலாம் சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிருக்காங்க. இதில் மார்க்கெட்டிங் பிளான் சரிங்களா, மார்க்கெட்டிங் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 599 ஓகேங்களா. ஸோ அதாவது 5999 ஸோ அது 6000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸோடைய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு இன்க்ரீஸ் வந்து இப்போ ஆகலை சரிங்களா. அதெல்லாம் யாருமே வந்து பயப்பட வேணாம். கோர்ஸோடைய ப்ரைஸ் என்னென்னா மார்க்கெட்டிங் பிளானுக்கு 599 மட்டும்தான் சரிங்களா. அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அதோடைய ஆர்டர் ஐடி எட்டுன்னு வந்து இங்கே சப்மிட் பண்ணுவீங்களா, அதில் தான் சின்னதாக சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் எப்பயும் போல் எஜுகேஷனில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடணும் சரிங்களா. எப்பயும் போல் போய்ட்டு எஜுகேஷனில் அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஆர்டர் ஐடி வந்து ஒன்று கொடுப்பாங்க. உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து ஆர்டர் ஐடி வரும். அந்த ஆர்டர் ஐடியோடைய சப்மிட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இது மட்டும் மாற்றிருக்காங்க. ஆர்டர் ஐடி எப்படி சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, உங்கள் ஐடி லாகின் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகஸ்ட் பை மோட்டு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எஜுகஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே கண்டினியூ பர்ச்சேஸ்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணணும். அதை டச் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்களுக்கு 8500 போட்டிருப்பாங்க சரிங்களா. அதை நினச்சி நீங்கள் வந்து பயப்பட வேணாம். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 599க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. உங்களுக்கு ஆர்டர் ஐடி வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த ஆர்டர் ஐடி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எங்கே சப்மிட் பண்ணால் இங்கே தான் சப்மிட் பண்ணணும். இங்கே உங்களுக்கு செக் அவுட்னு இருக்கும் 8500 கீழே. அந்த செக் அவுட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட பிறகு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே வந்து அட்ரஸ் நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிங்க. அப்டேட் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு இங்கே அப்டேட் வந்து இப்போ ஆகி உங்களுக்கு வந்து அங்கே அட்ரஸ் வந்து ஷோ ஆகும் சரிங்களா. அட்ரஸ் எடிட் பண்ணுறத கூட எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ அட்ரஸ் வந்து மேலே இருக்கும், ஆட் அட்ரஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் கூப்பன் கோடு ஒன்று இருக்குது இல்லையா, இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ண ஆர்டர் ஐடியே போடணும். ஆர்டர் ஐடி எப்படி இருக்கும், ஒரு ஹேஷ்டாக் போட்டிருக்கோம் சரிங்களா. ஹேஷ்டாக் போட்டு ஒரு 4-5 நம்பர் வந்து போட்டிருக்கோம் சரிங்களா. 5 நம்பருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஹேஷ்டாக் இல்லாமல் போட்டு பாருங்கள், ஹேஷ்டாக் கூட போட்டு பாருங்கள். எது சப்மிட் ஆகும் சப்மிட் கொடுத்துருங்க சரிங்களா. இங்கே என்ன பண்ணணும், ஆர்டர் ஐடி போடணும் சரிங்களா. இப்போ ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். போட்டுக்கே பக்கத்தில் அப்ளைன்னு இருக்கும். அந்த அப்ளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஐடி இங்கே கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னா சக்ஸஸ் காமிக்கும் சரிங்களா. சப்போஸ் நீங்கள் தப்ப போகிறீங்கன்னா வி ஆர் சாரி ஆர்டர் ஐடி நாட் ஃபவுண்ட்னு வரும் சரிங்களா. அப்போ ஆர்டர் ஐடி கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுற ஆர்டர் ஐடி வந்து இங்கே போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு சப்மிட் இருக்கும், அதாவது அப்ளை ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா ஓகே ஆகிடும் சரிங்களா. அது கொடுத்துட்ட பிறகு கீழே வந்துட்டு இங்கே பை நோன்னு இருக்குங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் பை நவ், அங்கே கூப்பன் கோடு அதோடைய ஆர்டர் ஐடியை போட்டுட்டு அப்ளை கொடுத்துட்டு கீழே பை நவ்னு இருக்கும். அந்த பை நவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டிவேஷன் ஆகிடும். உங்களுக்கான அந்த ரெஃபரல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளைனுக்கு பார்த்தீங்கன்னா போய்டும், உங்கள் ஐடியுமே ஆக்டிவேஷன் ஆகிடும். இது தாங்க விஷயமே சரிங்களா. இது யாராக இருக்குது அப்படின்னா உங்களுடைய அந்த இது மார்க்கெட்டிங் பிளான்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டார்ட் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் பிளான் ஜாயின் பண்ணி இன்னும் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கவங்க, அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நியூ மெம்பர்ஸ் சரிங்களா. ஸோ இவங்க இனிமேட்டு வந்து இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை ஜாயின் ட்ரைனிங் ப்ரோக்ராம் போடணும். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிடணும். பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஆர்டர் ஐடி எடுத்துகிட்டு வந்து இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். இப்படி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளைனுக்கு போகும், உங்கள் ஐடியுமே ஆக்டிவேஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இதில் வச்சு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, அடுத்த அப்டேட் என்னென்னா மைக்ரோ டாஸ்க் எல்லாருக்குமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ எல்லாருமே ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருமே டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் சரிங்களா. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. மைக்ரோ டாஸ்க் எல்லாருமே வந்து பண்ணுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் ரீஃபண்டு அண்டு கூப்பனுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கிறோம். ஸ்லோவாக 1 by 1 எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு. கூப்பன் அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நாளிலேருந்து சரிங்களா. அப்போ கூப்பன் அமௌண்ட்டும் ரீஃபண்டும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஓல்டு விட்ரால் மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓல்டு விட்ரால் வந்து ரிலீஸ் பண்ணலை சரிங்களா. இது ஒரு அப்டேட்டு. ரீஃபண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. கூப்பன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, எல்லோரும் கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓல்டு விட்ரால் ஸ்டாப் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ விட்ரால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதம் கடைசியில் நியூ விட்ரால் இந்த மாதம் கடைசியில் நம்மளுக்கு வரப்போதுங்க. 7 days பேமெண்ட் வர மாதிரி. ஸோ அதுக்காக ஓல்டு விட்ரால் ஸ்டாப் பண்ணிச்சிருக்காங்க. நியூ விட்ரால் ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு ஓல்டு விட்ராலுமே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. ஓகே, இதை பற்றி முடிச்சிச்சா. அடுத்து ட்ரைனிங் பீரியடுமே இந்த மாதத்தோட ட்ரைனிங் பீரியட் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகுதுங்க. ட்ரைனிங் பீரியட் ஓல்டு மெம்பருக்கு எல்லாமே ட்ரைனிங் பீரியட் முடிச்சிச்சு அப்படின்னா
நம்மளுடைய டாஸ்க்குடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க. நியூ மெம்பர்ஸ் அதாவது நியூவா எஸ்பிஐல ஜாயின் பண்ண போகிறவங்களும் சரி, அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூவா ஜாயின் பண்ண அப்ளைன்னு இருக்காங்களே, இப்போ நான் இருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா, நான் ஒரு 3 பேர் ரெஃபரல் பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ எஸ்பிஐல இருக்கிற ஒரே ஒரு பிளான் என்னது? மார்க்கெட்டிங் பிளான் மட்டும் தாங்க இருக்குது. சரிங்களா? அப்போ மார்க்கெட்டிங் பிளானில் ஜாயின் பண்ண என்ன பண்ணணும்? 5999க்கு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளே சரிங்களா? இப்போ 30 நாள் வைத்துங்களேன். இப்போ இந்த இன்னையிலேருந்து கணக்கு எடுத்துங்க. இன்னையிலேருந்து அடுத்த 30 நாளுக்குள்ளே ஒரு 3 பேர் நான் ரெஃபரல் பண்ணிட்டேன். ஒரு 3 பேர் ரெஃபரல் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு ரூ. 1000 ரெஃபரல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 3000 இருக்கும். லாஸ்ட் 30 நாள்லேயே 3 பேர் ரெஃபரல் பண்ணிட்டேன். எனக்கு ரூ. 3000 வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ரூ. 3000 நான் சேர்த்து வச்சு விட்ரால் கொடுக்கல எனக்கு என்ன ஆகும்? ரெஃபரல் அமௌண்ட் சேர்த்து வச்சு விட்ரால் கொடுக்கல என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு அட்மின் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க மாட்டாங்க. ஸோ அது இல்லாமல் எனக்கு எக்ஸ்ட்ரா ரூ. 1500 எனக்கு போனஸாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதாங்க விஷயமே சரிங்களா? ரூ. 1500 உங்களுக்கு போனஸு சரிங்களா? நீங்கள் ரெஃபரல் பண்ணதுக்கான ரூ. 3000 உங்கள் அமௌண்ட்டு. அப்போ 3000 ப்ளஸ் 1500 கிட்டத்தட்ட 4500 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க, நாளைக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க, 25ஆம் தேதி ஒரு ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, லாஸ்ட்டு 30 நாளுக்குள்ளே ஒரு 30 நாளுக்குள்ளே ஒரு 3 ரெஃபரல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, 3 ரெஃபரல் கொடுத்ததுக்கான ரூ. 3000 உங்கள் ரெஃபரல் வாலெட் இருக்கும். நீங்கள் ரூ. 3000 மொத்தமாக நீங்கள் விட்ரால் தரும்போது உங்களுக்கு அட்மின் சார்ஜ் கிடையாது, ப்ளஸ் போனஸ் உங்களுக்கு ரூ. 1500 இருக்கும். சரி 3000 ப்ளஸ் ரூ. 1500. இல்லை ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1000 விட்ரால் வந்து தரலாமா கேட்டிங்கன்னா, ரூ. 1000 விட்ரால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மின் சார்ஜ் பிடிப்பாங்க. நீங்கள் அந்த ஆஃபருக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. எந்த ஆஃபர்னா எலிஜிபிள் அந்த போனஸுக்கு ரூ. 1500 சொன்னேன் இல்லையா? நீங்கள் 30 நாள்லையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி ரூ. 1000 நீங்கள் விட்ரால் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் அதில் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. அப்போது நீங்கள் 30 நாளில் 3 பேர் ரெஃபர் பண்ணி ரூ. 3000 உங்கள் வாலெட்டில் வச்சிருந்து ரூ. 3000 மொத்தமாக நீங்கள் விட்ரால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அட்மின் சார்ஜ் இல்லாமல் ரூ. 3000 மொத்தமாக வரும். ப்ளஸ் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும் சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறவங்க இனிமேல் ரெஃபர் பண்ண மட்டும்தான் சரிங்களா? ஆல்ரெடி முன்னாடி பண்ணவங்களே கிடையாது. இப்போ இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி 30 நாளுக்குள்ளே யாரெல்லாம் வந்து 3000 விட்ரால் பண்ணி எடுக்கிறாங்களோ, மொத்தமாக ரூ. 3000 ரெஃபர் வாலெட்லேருந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 3000 ப்ளஸ் 1500 போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க சரிங்களா? ஸோ இது ஒரு அப்டேட்டும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோடைய நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, ப்ரோ நான் வந்து ஆல்ரெடி இந்த கோர்ஸ்லாம் நான் படிச்சுட்டேன், எனக்கு ஆல்ரெடி இந்த விஷயம்லாம் தெரியும், நான் வந்து எஸ்பிஐயில் வந்து சர்டிஃபிகேட் வச்சு ஜாயின் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆனால் எஸ்பிஐயோடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 8500 சரிங்களா? எஜுகேஷன் நீங்கள் கோர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அதை படிச்சுட்டு நீங்கள் இதில் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5999 நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, எனக்கு இந்த கோர்ஸ்லாம் வேணாம் அப்படின்னா, எஸ்பிஐயோடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 8500 நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த டிஜிட்டல் பார்ட்னர் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னும் நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது தவிர வேறு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது, ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது, ஏன்னா இஷ்யூ இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்பு ஃபிஷ் பாய்.